ஃபர்ஸ்ட் தொழில், அதுக்கப்புறம் ரொமான்ஸுங்கிற அதானே? ஓகே, பேக்கப் பண்ணுவோமா? கதிர், குக்கிங் ஆப்ல டிஸ்ப்ளே பண்ணோம்ல, போட்டோ எடு. ஏய் ஒரு நிமிஷம் இரு. இதுல உனக்கு எந்த போட்டோ பிடிச்சிருக்கு பார்த்து சொல்லு. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. இதையும் அப்லோட் பண்ணிடலாம். ஓகே, பண்ணிடலாம். ஓகே, அப்லோட் பண்ணிட்டேன். எவ்வளவு நிமிஷத்துல ஆர்டர் வரும்? அது யாருக்கு தெரியும்? தானா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு. சரி சரி, நீரு நான் போய் பேக் பண்ணிட்டு வந்துடுறேன். அவங்க வந்துட போறாங்க. தானா, அதுக்குள்ள பேமெண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு. சூப்பர் கதிர். கதிர், எனக்கு ஒரு 100 ரூபாய் பணம் கொடு. எதுக்கு? நீ கூட, நான் சொல்றேன். அப்படியே முருகா, சமையல் பிசினஸ் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்திருக்கு. இந்த 100 ரூபாய் 1000 ரூபாயா, 10,000 ரூபாயா, லட்சம் ரூபாயா மாறணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். தானா, இங்க பாரு, அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. சொன்னான். இந்த விஷயம் தெரிஞ்சு நானும் சீனுவும் சொல்லிதான் அவளை கட்டாயப்படுத்தி கையெழுத்து போட வச்சோம். நீ ஏதாவது சொல்றதா இருந்தா என்னையும் மகனையும் சொல்லு, மாயாவை குறை சொல்லாத. மச்சானே சொல்லிட்டாருல, அப்புறம் என்ன? ஐயோ அண்ணன், உங்களுக்கு விஷயமே புரியல. இவன் தான் என் பேச்ச மதிக்கல, ஆனா இவரு பொண்டாட்டி பேச்சையும் மதிக்கல. இதுக்கெல்லாம் என்னென்ன காரணம்? இவன் நினைக்கிறத இவங்களை எல்லாம் வச்சு சாதிச்சுக்கிறா. பத்மா, நீ பேசுறது கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது. அண்ணன், இந்த வீட்ல யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்களா? எனக்கு ஆதரவா யாருமே பேச மாட்டீங்களா? இவ இருக்கா பாருங்க, இந்த ஜாலாக்காரி. நல்லா தாண்டி பேர் வச்சிருக்காங்க உனக்கு மாயான்னு. என் புள்ளை அப்படியே மயக்கிட்டல. அதனாலதான் மருந்து வச்ச மாதிரி கடையோட உரிமையும் உன் பேர்ல எழுதி கொடுத்திருக்கான். என் புள்ள உன் கைக்குள்ள இருக்கான். சாவி கொடுத்து ஆடுற பொம்மை மாதிரி ஆக்கிட்டல. அத்தை, தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. என் மேல அவருக்கும் அவர் மேல எனக்கும் நிஜமான அன்பு இருக்கு. நான் என் புருஷனை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். அதனால அவரை மயக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல அத்தை. அவனை ஏமாத்தி எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு இப்ப வந்து அவன் தான் எல்லாமேன்னு சொன்னா நாங்க நம்பிடுவோமா? நீங்க நம்பலங்கிறதுக்காக நான் மயக்கின மருந்து வச்சேன்னு சொல்வீங்களா? இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக உங்க புள்ளையாதான் என் பேருக்கு எழுதி வச்சிருக்காரு. நீ தாண்டி அவனை இப்படி ஆட்டி வச்சிருக்க. ஐயோ அம்மா, சும்மா சும்மா மாயாவை குத்த சொல்லாதீங்கம்மா. ஏய், நீ பேசாதடா, பேசாத. நான் சொன்னப்பெல்லாம் சரி சரின்னு சொல்லிட்டு கடைசியா அவ பேச்சுக்கு தலையாட்டிட்டல. இதுக்கு உன் அப்பாவும் உடந்த. பத்மா, இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு? நீ பாட்டு பேசிக்கிட்டே போற. என்ன சொன்னாலும் நீ சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்க. அண்ணன், எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன்ல, எதுக்காக இவன் என் பேச்ச மீறிட்டு செய்யணும்? பத்மா, அது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற விஷயம். அவங்க வாழ்க்கைக்காக அவங்க சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க.
இதுல நாம எப்படி பத்மா தடை சொல்ல முடியும் சொல்லு? அண்ணி, உங்க தங்கச்சி பொண்ணு பேர்ல எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டா. அதனால நீங்க இப்படிதான் பேசுவீங்க. என் புள்ள தானே நாளைக்கு ரோட்ல ஓட்டாண்டியா நிக்க போறான். ஏய் பத்மா, என்ன பேசுற நீ? உனக்கு புள்ளேனா மாயாவுக்கு புருஷன் தானே அவ? இதான் நீ உன் மருமகளை புரிஞ்சு வச்சிருக்கிற லட்சணமா? என்னன்னு நீங்க இப்ப இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் காலையில கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன வெளியில கூட்டிட்டு போக மாட்டேங்கிறான்னு சாயந்தரமே விவாகரத்து பண்றாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க என்னடானா இவ்வளவு நம்பிட்டு இருக்கீங்க? அத்தை, நீட்டிட்டீங்க. என்னதான் இருந்தாலும் கட்டின பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிறது தப்பு மச்சான். நான் சிவாவையே எத்தனை தடவை கண்டிச்சிருக்கேன். இப்போ நீங்களும் இப்படி பண்ணா எப்படி? என்னோட பொறுமையை ரொம்ப சோதிச்சுட்டா மச்சான். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க. ஏடி, அவங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்னமா பண்ணிட்டு போறாங்க? அதுக்குள்ள நீ ஏன் பூந்து நாட்டாம பண்ணிக்கிட்டு இருக்க? என்னையே அடிச்சிட்டீங்கல்ல. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல என்ன நீங்க கை நீட்டி இது வரைக்கும் அடிச்சது இல்ல. ஆனா இத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அடிச்சிட்டீங்கல்ல. இனி நான் எதுக்காக இங்க இருக்கணும்? நான் போறேன் அழியா, நான் இங்கிருந்து போறேன்.